This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்பவே மலிவான விலையில் உங்களுக்கு கிடைக்கிது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மாஞ்சோலை தொழிலாளர்களை சந்திக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இன்றும் திருநெல்வேலி ரோட் ஷோ, நெல்லையே பிஸி. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை விருந்தினர் மாளிகையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் இன்று உரையாடுகிறார். ஆனால் இந்த சந்திப்பு நடப்பதை விமர்சித்து அம்மக்களுக்கு தமிழக அரசு உதவிகளை செய்ய வேண்டும் என்று புதிய தமிழக கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். முதல்வர் ஸ்டாலின் அம்மாவட்ட வாரியாக அரசு திட்டப்பணிகள் கள ஆய்வு செய்து முடிவற்ற பணிகளை துவங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் திருநெல்லை மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக முதல்வர் ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். நேற்றைய தினம் ஏராளமாக அரசு திட்டப்பணிகளை கள ஆய்வு செய்தார் முதல்வர். கங்கை கொண்டானில் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் டாடா சோலார் தொழிற்சாலையை துவங்கி வைத்ததுடன் 5 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நடத்தினார். வண்ணாரப்பேட்டை விருந்தினர் மாளிகைக்கு சென்ற முதல்வர் நேற்றிரவு அங்கு தங்கியிருக்கிறார். இந்நிலையில் இன்று 2வது நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அதன்படி காலை 8 மணிக்கு வண்ணாரப்பேட்டை விருந்தினர் மாளிகையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுடன் உரையாடுகிறார். தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை முதல் பாளை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானம் வரை 5 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ செல்கிறார். அப்பொழுது செல்லும் வழிகளில் மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொள்வார். பிறகு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடக்கும் அரசு விழாவில் கலந்து கொள்ளும் முதல்வர் நெல்லை மாவட்டத்திற்கு 9368 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி 75,151 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கப் போகிறார். அரசு விழாவில் நாட்டிற்கே முன் உதாரணமாக கலைஞர் ஆட்சியில் துவக்கி வைக்கப்பட்டு 1061 கோடி பணிகள் முடிவுபட்டுள்ள தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு நதி நீர் இணைப்பு, வெள்ள நீர் கால்வாய் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார். பிறகு காலை 11 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் சென்று முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்புவார். தமிழக முதல்வர் மிக காலம் கடந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக மாஞ்சோலை வருவதாக தெரிவித்திருக்கிறார். மாஞ்சோலை மக்களை சந்தித்து நினைப்பது பழைய கணக்கை தீர்க்கவா, புதிய கணக்கை தொடங்கவா? 9 மாத கால மாஞ்சோலை மக்களின் நீதி கேட்டு நாங்கள் ஐநாவுக்கு செல்வோம், நெதர்லாந்தில் உள்ள ஷாக் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கூட செல்வோம் என்றெல்லாம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.